வணக்கம். சினி மினிமினி கதாசிரியர் ஆரூர் தாஸ் இருக்கார்ல, அவர் ஒரு நூலில் சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். அதை படித்த உடனே எனக்கு ஒரு சிரிப்பு வந்துச்சுன்றது ஒன்று. அது ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி என் மனசுக்குள்ளே பட்டுச்சு. நான் ரசித்த அந்த விஷயம் என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கே நல்லா தெரியும்ல, இப்போ சிவாஜி சார் சொந்தத்தில் படத்தை தயாரித்து அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அப்படி வரும்போது சிவாஜி ஃபிலிம்ஸ் அப்படின்ற இருப்பான். சிவாஜி ஃபிலிம்ஸ் அந்த பேனரில் தான் தங்கப்பதக்கம், வியட்நாம் வீடு, புதிய பறவை இப்படிலாம் இருக்குல்ல, சிவாஜி சார் சொந்த படம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய சொந்த படங்கள் சிவாஜி ஃபிலிம்ஸ் அப்படின்ற அந்த பேனரில் தயாரிக்கப்பட்டவை அப்படி வச்சுங்களேன். இப்போ சிவாஜி சார் படம்ல சிவாஜி ஃபிலிம்ஸ் அப்படின்னு வரும்போது எம்ஜிஆருடைய சொந்த படங்கள்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் ஃபிலிம்ஸ் கிடையாது, அது எம்ஜிஆர் பிக்சர்ஸு. அதாவது இந்த தொழில் ரீதியான போட்டி அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, எம்ஜிஆர் சிவாஜி ரெண்டு பேருமே ரெண்டு சூப்பர் ஸ்டார்கள் தமிழ் பட உலகத்தில் அந்த காலத்தில். அப்படி இருக்கும்போது தொழில் ரீதியான போட்டி அப்படின்றது எப்போவுமே ஒன்று வரும்ல. ஒரு பண்டிகை நாட்களில் எம்ஜிஆர் படம் ஒன்று வருது, சிவாஜி சார் படம் வருதுன்னா எம்ஜிஆர் படம் பெருசாக ஓடிச்சா, சிவாஜி சார் படம் பெருசாக ஓடிச்சா, ரெண்டு பேரில் யார் நடித்த படம் பெரிய வெற்றி படம் அப்படின்றது மாதிரி அவர்களுடைய ரசிகர்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய அளவில் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். எம்ஜிஆருடைய சொந்த படங்கள் அப்படின்னு வரும்போது நாடோடி மன்னன், அடிமை பெண், உலகம் சுற்று வாலிபன் இதெல்லாம் நான் பார்க்குறோம்ல. சிவாஜி படத்தை எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி எம்ஜிஆர் படத்தையும் அந்த காலத்தில் நான் பார்த்துருக்கேன்ல. பார்க்கும்போது சிவாஜி ஃபிலிம்ஸ்னு வரும், அது எம்ஜிஆர் பிக்சர்ஸ்னு வரும். அது பார்த்தோம், தெரிஞ்சுக்கிட்டோம், அவ்வளோதான். ஆரூர் தாஸ் இதை மைன்யூட்டாக பார்த்துட்டு கம்பெனிக்கு பேர் வைக்கிறதுல கூட ஒரே பேட்டர்னில் கிடையாது, வேறு வேறு பேட்டர்னில். இவர் ஃபிலிம்ஸு, அவர் பிக்சர்ஸு, இது ஒன்று. அதுக்கு பிறகு படத்தை சென்னை நகர விநியோக உரிமைன்னு ஒன்று இருக்குல்ல, மெட்ராஸ், அந்த காலத்தில் மெட்ராஸு, அது பிறகு சென்னை நகரம், சிட்டின்னு சொல்லுவாங்க சினிமா உலகத்தில். சென்னை நகரத்தினுடைய விநியோக உரிமை இருக்குல்ல, எம்ஜிஆர் நடிக்கக்கூடிய படமாக இருந்தால் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் மூலமாக தான் சென்னை நகரத்துக்கு ரிலீஸு. சிவாஜி கதாநாயகன் நடிக்கக்கூடிய படமாக இருந்தால் சிவாஜி ஃபிலிம்ஸ் தான் ரிலீஸு, சென்னை நகரம் மட்டும். இது ஒன்று. அதுக்கு பிறகு மவுண்ட் ரோடு, இப்போ அண்ணா சாலை, அந்த காலத்தில் மவுண்ட் ரோடு. சிவாஜி நடிக்கக்கூடிய படமாக இருந்தால் சாந்தி தியேட்டர், சிவாஜிக்கு சொந்தமான சாந்தி திரையரங்கம், சாந்தி டீலக்ஸ் ஏர் கண்டிஷன், அதில் தான் படம் ரிலீஸு. சிவாஜி படம் எந்த படமாக இருந்தாலும், சிவாஜி படம் நிறையா படம் ரிலீஸ் ஆகி ஒரே நேரத்தில் 2 படம் 3 படம் அடுத்தடுத்து ஒரு மாதம் கேப்லேயே அடுத்தடுத்து வந்துக்கிட்டு இருக்குன்னா, அது சில நேரங்களில் ஒரு சின்ன படமாக இருந்ததுன்னா வேறு தேட்டரில் எங்கேயா போடுவாங்க. பெரிய படமாக இருந்தால் எப்போவுமே சாந்தி தேட்டரில் தான் ரிலீஸ், அதான் உண்மை. அதேமாரி எம்ஜிஆருடைய படம் மவுண்ட் ரோட்டில் ரிலீஸ் ஆகிறதா இருந்தால் பிளாசா அப்படின்றத, இப்போ இந்த 2 திரையரங்குமே இப்போ இல்லை. இது அந்த காலத்தில் உண்மையாகவே நடைபெற்ற சம்பவங்கள் அப்படி வச்சுங்களேன். இதுக்கு அடுத்து இன்னொரு விஷயம், உத்தமபுத்திரன். இதை சிவாஜி சார் இரட்டை வேடங்களில் நடித்து அப்படின்னு பேப்பரில் எல்லாம் விளம்பரம், ஃபுல் பேஜ் விளம்பரம். அந்த காலத்துலாம் தினத்தந்தி மாதிரி பேப்பரெல்லாம் முழுப்பக்க விளம்பரம் கொடுப்பாங்க. சிவாஜி கணேசன் இரட்டை வேடங்களில் நடிக்கக்கூடிய உத்தமபுத்திரன் வரும்போதே எம்ஜிஆருடைய விளம்பரமும் வருது, எம்ஜிஆர் இரட்டை வேடங்களில் நடிக்கக்கூடிய உத்தமபுத்திரன். அதுவும் உத்தமபுத்திரன் தான். டைரக்டர் எம்ஜிஆர் படத்துக்கு கே ராமநாத் டைரக்டர், சிவாஜி நடிக்கக்கூடிய படத்துக்கு பிரகாஷ் ராவ் டைரக்ஷன். இதுதான் வித்தியாசம். ஸ்கிரிப்ட் சிவாஜி சார் படத்துக்கு ஸ்ரீதர். யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது எந்த காலத்துலையோ பியூ சின்னப்பா இதே உத்தமபுத்திரன்ற பேரில் படத்தில் நடிச்சிருக்காரு. அலெக்சாண்டர் டூமாஸ் எழுதிய நாவல் த மேன் இன் த அயன் மாஸ்க் அப்படின்ற ஆங்கில நாவல், அந்த ஆங்கில நாவலை பேஸ் பண்ணி ஆங்கிலத்தில் படம் வந்திருக்கு ஹாலிவுட்டில். அந்த கதையை எடுத்துக்கிட்டு அந்த இன்ஸ்பிரேஷனில் பியூ சின்னப்பா நடித்து உத்தமபுத்திரன்ற பேரில் பியூ சின்னப்பா இரட்டை வேடங்களையும் நடித்து, அதுவும் அந்த காலத்தில் உண்மையாகவே நடைபெற்ற ஒரு நிகழ்வு அப்படி வச்சுங்களேன். அதனால தான் பேரை மாற்றலை. ஏன்னா மூலம் இங்கிலீஷ் நாவலாக இருக்கிறதுனால, இங்கிலீஷ் படமாக இருக்கிறதுனால பேரை தமிழ் உத்தமபுத்திரன் சொல்லி ஏற்கனவே பியூ சின்னப்பா படத்துக்கு வச்சுட்டதுனால அதே பேரையே, அதே கதை தானே, பிறகு பேரை எதுக்கு மாற்றி அப்படின்னு வரும்போது சிவாஜி படத்துக்கும் அதே பேர், எம்ஜிஆர் படத்துக்கும் அதே பேர். இப்போ 2 படம் ஒரே நாட்டில் தமிழ் எடுத்துக்கிட்டு இருக்க முடியுமா? அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் என்எஸ் கிருஷ்ணன் இந்த விஷயத்தில் தலையிட்டு எம்ஜிஆர்கிட்ட சொல்லி அவங்க ஸ்கிரிப்டெல்லாம், சிவாஜி படத்துக்கு ஸ்கிரிப்டெல்லாம் ஃபுல்லாகவே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பக்காவாக. உங்கள் படத்துக்கு இனிமேல் தான் ஸ்கிரிப்டே எழுதணும், அவங்க ஸ்கிரிப்ட் ரெடி, இப்போவே ரெடி. ஸ்ரீதர் ஃபுல்லாக திரைக்கதை வசனம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்காரு. ஷூட்டிங்க்கு இப்போ இந்த வாரமே அவங்க ஷூட்டிங் போகிறதா பிளான் போட்டுட்டாங்க. இப்போ ஷூட்டிங்க்கு இப்போவே போயிட்டாங்க அப்படின்னா அந்த படம் மலமலன்னு வளர்ந்துடும். நீங்கள் இனிமேல் ஸ்கிரிப்ட் பண்ணி திரைக்கதையெல்லாம் ரெடியாகி வசனமாக எழுதி அதுக்கு பிறகு தான் ஷூட்டிங்கே போகணும். அப்படி வர்றதுனால உங்கள் படம் எப்படி போனாலும் அந்த படத்துக்கு பின்னாடி தான் வரும். அதனால் வேண்டாம். அதனால் ஒரு இப்போ பெருந்தன்மையோடு நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்துருங்கன்ற மாதிரி என்எஸ் கிருஷ்ணன் எம்ஜிஆர்கிட்ட சொல்லி, எம்ஜிஆர் பெருந்தன்மையாக எம்ஜிஆர் சரின்னு சொல்லிட்டு அந்த உத்தமபுத்திரனை பண்ணாமல் நிறுத்திக்கிட்டார் அப்படின்றது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் என்ன பிரச்சனைனா, அதே இரட்டை வேடங்களில் நடித்து எம்ஜிஆர்
கிட்டத்தட்ட அதே சாயல் கதை அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. தட் இஸ் நாடோடி மன்னன். எம்ஜிஆர் நடித்தார்ல, கிட்டத்தட்ட அதே சாயல் கதை தானே நாடோடி மன்னன். எம்ஜிஆர் இயக்கி தயாரித்து திரைக்கு வந்து அப்படின்ற ஒரு மேட்ரு வந்து அந்த காலத்தில் உண்மையாகவே நடைபெற்றிருக்குல்ல அப்படின்றது இது ஒன்று. இதுக்கடுத்து இன்னொரு மேட்ரு, சிவாஜி சார் வந்து சிவாஜி ஃபிலிம்ஸ் பேனரில் புதிய பறவை ஈஸ்ட்மன் கலர் படம் சிவாஜி ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. படத்தினுடைய டைரக்டர் தாதா மிராசி. இப்போ வந்து அந்த படத்தினுடைய விளம்பரம் தினத்தந்தி பேப்பரில் ஃபுல் பேஜ் விளம்பரம் வருது. சிவாஜி ஃபிலிம்ஸ் தயாரிக்கக்கூடிய படம், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கதாநாயகனாக நடிக்கக்கூடிய வண்ணப்படம் புதிய பறவை அப்படின்னு விளம்பரம் வருதுன்னு வச்சுங்க. அதில் வந்து டைரக்ஷன் மேற்பார்வை அப்படின்னு போட்டு சிவாஜி கணேசன், டைரக்ஷன் தாதா மிராசி, டைரக்ஷன் மேற்பார்வை சிவாஜி கணேசன் இப்படின்னு போட்டு அந்த காலத்தில் விளம்பரம் வந்திருக்கு. மறுநாள் அதே தினத்தந்தி பேப்பரில் விளம்பரம் வருது எம்ஜிஆர் படம். படம் பேர் தாளம்பூ. தாளம்பூ விளம்பரத்தில் தாளம்பூவில் எம்ஜிஆருடைய உருவம் இந்த விஷயங்கள்லாம் போட்டுட்டு கீழே வந்து டைரக்ஷன் மேற்பார்வை எம்ஜிஆர், புதிய பறவை டைரக்ஷன் மேற்பார்வை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், தாளம்பூ படத்தினுடைய டைரக்ஷன் மேற்பார்வை மக்கள் திலகம் எம்ஜிஆர். யோசிச்சு பாருங்கள். அதாவது காலம் கடந்து ஓடி போச்சு. இத்தனை வருஷங்களுக்கு பிறகு எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட சுவாரஸ்யமான சம்பவங்களாக நடந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் பாருங்கள். இதை வந்து ஆரூர்தாஸ் வந்து தான் எழுதியிருக்கக்கூடிய நூலில் எழுதியிருந்தார். இதை படிக்கும்போது நான் மனசுக்குள்ளே நினச்சேன், அதாவது இந்த காலகட்டம் அப்படின்ற ஒரு மேட்டரில், இந்த காலகட்டம்லாம் நான்லாம் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் தானே. சிறுவனாக அர்கால் ட்ரௌசரு போட்டுக்கிட்டு சிறுவனாக படிச்சுக்கிட்டு இருந்த காலம். அந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட சுவாரஸ்யமான சம்பவங்களாக நடந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் பாருங்கள். அதை வந்து நினச்சி பார்த்தேன். இது ஆரூர்தாஸ் வந்து இதை எழுதிட்டு டெய்ல் பீஸ் மாதிரி ஒரு மேட்டர் எழுதியிருந்தார். அதாவது இந்த 2 மகத்தான நடிகர்கள், 2 மகத்தான திலகங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் அவங்களுடைய கலை பயணத்தில் நடந்திருக்கு. அதே நேரத்தில் அந்த டைரக்ஷன் மேற்பார்வை சிவாஜி, டைரக்ஷன் மேற்பார்வை எம்ஜிஆர் அப்படின்னு போட்டு வந்துச்சுல, அந்த 2 திரைப்படங்களுக்குமே வசனம் எழுதியது நான் தான் அப்படின்னு சொல்லி, அதாவது ஆரூர்தாஸ் தான் வசனம் எழுதியிருக்காரு 2 படத்துக்குமே. சிவாஜி படத்துக்கு புதிய பறவைக்கும் அவர் தான் டைலாக் ரைட்டரு, எம்ஜிஆர் நடித்த தாளம்பூ படத்துக்கும் அவர் தான் டைலாக் ரைட்டர். யோசிச்சு பாருங்கள். இந்த 2 திலகங்கள் தொழில் ரீதியான விஷயங்களில் கடுமையான போட்டியில் செயல்பட்டு கொண்டிருந்தாலும், போட்டி போட்டுக்கொண்டு செயல்பட்டு கொண்டிருந்தாலும், அந்த 2 திரைப்படங்களுக்குமே ஒரே கதாசிரியர் தான் வசனத்தை எழுதியிருக்கிறார். அந்த விஷயத்தில் அந்த 2 பேருமே சிறிது கூட தலையிடவில்லை அப்படின்றதுல அது வந்து அவர்களுடைய பெருந்தன்மையை காட்டுகிறது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய பெருந்தன்மையை காட்டுகிறது. மக்கள் திலகம் எம்ஜிஆரின் பெருந்தன்மையை காட்டுகிறது. இத்தனை வருடங்களுக்கு பிறகு, எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால் நடைபெற்ற அந்த சுவாரஸ்யமான சம்பவங்களை கூறுவதன் மூலம் உங்களுக்கு ஒரு பிடித்த விஷயத்தை நான் கூறுகிறேன் என்று நினைக்கிறேன்.